ஹாய், ஷார்ட் ஃபன்லி டீமோட ஃபவுண்டர் செல்வம். இங்கே நம்ம டீம்லேருந்து நிறைய கொஷின்ஸ் ஷார்ட் ஃபன்லியில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமே நிறைய கொஷின்ஸோடு வந்திருக்காங்க. அவங்கள கொஷின்ஸ் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக நான் ஆன்சர் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதுலேருந்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எதனால் சில கிரேட் ஃபிலிம்ஸ் அன்நோட்டிஸ்டாக போகுது, அதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை ஆன்லைனில், ஆஃப்லைனில், தியேட்டரில் இந்த மாதிரி படம் ரிலீஸ்க்கே நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி. இதெல்லாம் முன்னாடி இப்போ படம் ரிலீஸே டேரெக்டாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு படத்தை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு அதோட விசிபிலிட்டி கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபிலிம் மேக்கராக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கணும். ஒரு டைரக்டருங்கிற ஒரு கிரியேட்டராக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை அன்னோட்டிஸ் இல்லாமல் நோட்டீஸ்டாக கொண்டு போக முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட கண்டென்ட் ஃபுல்லாக கமர்ஷியல் அப்படின்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இக்னோர் பண்ணிடலாம். டேரெக்டாக தியேட்டர் ரிலீஸ், ஓடிடி ரிலீஸ், சேட்டலைட்னா டிவி ரிலீஸ், இந்த மாதிரி போயிடலாம். இல்லை என் படம் ஒத்தான கண்டென்ட் சார், ஃபெஸ்டிவல்ஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜர்னி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நியூவாக ஃபிலிம் மேக்கராக மாறுறவங்க என்னென்ன பேசிக்கான மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் புதுசாக வர்றவங்க நான் பார்க்குற முதல் தப்பு என்னென்னா அவங்க பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுறதே கிடையாது. சார் என்கிட்ட நல்ல ஸ்டோரி வந்துச்சு, நல்ல டீம் வந்துருச்சு, வாங்க நம்ம படம் எடுக்க போகிறோன்ட்டு எல்லாத்தையும் போட்டு கிளம்பிடுறாங்க. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதே உங்களோட பட்ஜெட்டில் தான். ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செலவாகும், ஆன் செட்டில் என்ன செலவாகும், படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன செலவு இருக்குது, அதாவது ஓடிடி ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு செலவு இருக்குது, அதை ப்ரொமோஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி கொஷனில் ஆன்சர் பண்ணேன் இல்லையா, இப்போ தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும், போஸ்ட் அடிக்கணும், இதெல்லாம் காலகாலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆன்லைன் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு உங்கள் படத்தை வச்சு பேச வைக்கணும். ஸோ இது இன்றைக்கி எல்லாமே பெய்டாக தான் நடக்குது. நீங்கள் காமன் மேன் பேசுகிறாங்க எங்கள் படத்தை பற்றி, தியேட்டரில் ரிவ்யூஸ் போட வைக்கிறது, ஆன்லைனில் ரிவ்யூஸ் போட வைக்கிறது, காசு கொடுத்து ரிவ்யூ ரேட்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஸ்கேமும் போகுது, ஆர்கானிக்காகவும் இந்த விஷயம் நடக்குது. பட் பை வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஆன்லைனில் நம்ம பார்க்குற விஷயங்கள் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை பிளான் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் ஒரு கண்டென்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன் டு இட். தியேட்டர் ரிலீஸ் அப்படிங்கிறது எல்லாரும் காமன் பீப்புள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பட் நீங்கள் யூஸ் பண்ண டேர்ம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமான்னு தெரில. ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலை ஷார்ட்டாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். எஸ், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறதே ஒரு பெரிய டாபிக்ங்க. ஏன்னா இப்போ முன்னாடியெல்லாம் படம் எடுக்கிறவங்களுக்கு படம் எடுத்தால் தியேட்டர் போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரே, அதாவது நான் சொல்கிறது 80s and 90s டைமில் இந்த விஷயம். ஆனால் இன்றைக்கி வெற்றிமாறன் மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸ் கிரியேட்டடாக பார்த்து ஒரு படம் எடுத்துகிட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகணும், அதுக்கப்புறமா தியேட்டருக்கு வரணும், ஓடிடிக்கு போகணும், சேட்டலைட்டுக்கு வரணும், டிவி சேனல்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் யூடியூப்புக்கு போகணும், இப்படி வந்துருச்சு. ஸோ அப்போ கிரியேட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கண்டென்ட்டே மல்டிபிள் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். ரெகுலராக ஹரிசாண்டலாக இது பண்ணுங்கள், ஷூட் பண்ணுங்கள், வெர்டிக்கலாக ஷூட் பண்ணுங்கள், விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு. அதை காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல்ஸோட பர்பஸ் என்ன, எதுக்காக இவர் அந்த ஃபெஸ்டிவல் ரன் பண்ணுறது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கேன்ஸ் ஃபெஸ்டிவலு, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ரீஜன்லேயே லோக்கல்லையே நிறைய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு தான் இருக்கும். அது நிறைய டைம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லேயும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் நடந்துகிட்ருக்காங்க. ஷார்ட் ஃபன்லி அது கூட பார்ட்னர் பண்ணி நிறையா டேலண்ட்ஸை வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கோம். அது மாதிரி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பண்ண வேண்டியது, பண்ணக்கூடாது என்னென்னா, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ப்ராப்பரான அசெட்ஸ் அனுப்புங்க. அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைக் ஷார்ட் ஃபன்லி மாதிரியோ மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வாங்குங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ தட் உங்கள் படத்தை ஓகே ஓடிடிலே நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது, இந்த படத்தை அப்படியே செலக்ட் பண்ணு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்தராக உங்களுக்கு டிலே ஆகாது, ஈஸி இருக்கும். அண்ட் தென் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ நிறைய பேர் ஸ்கேமே பண்ணுறாரு. எப்படின்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் 100 பேரை கால்பர் பண்ணி அவங்ககிட்ட 500 ரூபாய் காசை வாங்கிட்டு தே ஜஸ்ட் கிவ் அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச இல்லை அவங்க நோன் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கேஷ் ப்ரைஸ் அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு
ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போது ஈவெண்ட்டும் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி தான் தெரியும், பட் உங்கள் ஆக்சுவல் டேலண்டட் ஃபிலிம்ஸ் நாட் கம்மிங் டு த ஸ்டேஜ். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது. சில பேர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டோட இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஈவெண்ட்டு நடத்தாமல் போகிறாருக்கு. அதுக்கு நிறைய கோர்ட்டில் ஃபைலிங்ஸ் கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மேக் ஷுர் அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஜிஎஸ்டி வச்சு ரன் பண்ணுறாரா, மினிமம் நீங்கள் செக் பண்ணுறது ஒரு கம்பெனியா, அவங்க ஜிஎஸ்டி வச்சுருக்காங்களா. ஏன்னா அவங்களால இது எல்லாமே ஃபேக் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்தே இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஷார்ட் ஃபண்ட்லேயும் 8 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி டேலண்ட்ஸை வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது மாதிரி ரைட் ஃபெஸ்டிவல்ஸை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காகவே ஃபிலிம்ஸ் வந்து மணி மேக் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் வச்சு நம்மளால மணி மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிரேட் கொஸ்டின். ஸோ படம் எடுத்தால் அந்த படத்தை எப்போ வேணால் நம்ம காசு ஆக்கலாம். ஆனால் படத்தை எடுத்து அதை செல்ஃபில் மட்டும் வைக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து தம் ரூல் ஃப்ரம் அ ஓடிடி இண்டஸ்ட்ரி டு கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்கோப் இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக தான் சார் இருக்குது, இது ஒரு லவ் சப்ஜெக்ட், லவ் மெலடி, ராம்காம்னா அதுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, ஃபெஸ்டிவல்ஸ் போகிறதா இருந்தால் ஃபெஸ்டிவல்ஸில் நீங்கள் அவார்ட் கேஷ் ப்ரைஸ் ஜெயிக்கலாம். ஸோ அங்கேருந்தே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஓடிடியில் போட்டு ஷார்ட் ஃபன்லி மாதிரி ப்ரீமியமாக லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரெவன்யூ ஷேர் எடுக்கலாம். இது அடுத்த ரெவன்யூ ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் நான் ஃபெஸ்டிவலும் முடிச்சிட்டேன், ஓடிடியும் முடிச்சிட்டேன், அடுத்து என்னென்னா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி அதில் வியூஸ் வந்துச்சு, அதுலேருந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இது போக ஷார்ட் ஃபன்லி வந்து எவ்ரி ஃப்ரைடே ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா அங்கேயே நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸை ஸ்க்ரீனிங் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன் பண்ணுற ஈவெண்ட்டுக்கே நீங்கள் டிக்கெட்டும் தனியாக செல் பண்ணலாம். ஜென்ரல் பப்ளிக்லேயே என் படம் இன்றைக்கி ஸ்க்ரீனிங் ஆகுது, இதுக்கு 50 rupees 20 rupees நீங்கள் டிக்கெட் சார்ஜஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே வேரியஸ் வென்யூஸ் ஃபார் மணி மேக்கிங் ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஓகே சார், நீங்கள் டிக்கெட்டிங்கை பற்றி சொன்னீங்க. ஸோ பேசிக்காக எதனால டிக்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிக்கெட்டிங்க்கு வந்து இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. முன்னாடி வந்து புக் மை ஷோ, டிக்கெட் நியூ, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் மார்க்கெட்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி ஷார்ட் ஃபன்லி இட் செல்ஃப் ஒரு டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம். இது மாதிரி நிறைய டிக்கெட் 9, கின் ஆப்பு, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆடியன்ஸை புல் பண்ணி டிக்கெட் செல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட்டை எக்ஸ்க்ளூசிவாக கின்னில் விற்கிறதோ இல்லை எக்ஸ்க்ளூசிவாக ஷார்ட் ஃபன்லில் விற்கிறதோ பண்ணலாம். இஃப் ப்ரொவைடட் தே கிவ் யூ கிரேட்டர் ப்ரமோஷன் சப்போர்ட், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நீங்கள் அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டிக்கெட்டிங் பார்ட்னர் போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கான்சர்ட்டில் கூட நிறைய இடத்துல டிக்கெட்டிங் வந்து செல் பண்ணிகிட்ருப்பாங்க எக்ஸ்க்ளூசிவ் டிக்கெட்டிங் பார்ட்னராக. அது இல்லாமல் இந்த மாதிரி ஷோஸ் கூட நீங்கள் டிக்கெட்டிங் செல் பண்ணி அதுலேருந்து ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ எடுக்கலாம். அந்த டிக்கெட்டிங் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் பிராண்ட்ஸை கொண்டு வரலாம், ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து ஷோகேஸ் பண்ணி ஸ்டால்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபார் ஜென்ரேட்டிங் ரெவன்யூ த்ரூ டிக்கெட். ஸோ எதனால் வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும்? ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து என்னென்னா த ஹார்ட் பீட். ஓகே, ஹார்ட் பீட் நின்றுச்சு, ஆலே டெட்டு. ஸோ அது மாதிரி கண்டென்ட்டும் டெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து மீம்ஸை வச்சு போட்டு மார்க்கெட் பண்ணாங்க. ஒரு விஷயத்தையும் ஒரு மீமோட கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தாண்டி ஏஐ வரைக்குமே நிறையா ஏஐ பேஸ்டு மீம்ஸ், ஏஐ பேஸ்டு ப்ரமோஷன் மெட்டீரியல்ஸ், அது எல்லாமே க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட ப்ரமோஷன் எஃபர்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுது. அப்போ என்னென்னா உங்களால் நிறைய ப்ரமோஷன் மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸில் போடுறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ரீல்ஸாக இருக்கட்டும். உங்கள் படத்தோட இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், டைலாக்ஸை வந்து ப்ரொமோ மெட்டீரியலாக மாற்றுங்க. ஏன்னா கண்டென்ட் வந்து இப்போ ஊரை சுற்றி குமிஞ்சு கிடக்குது. அப்போ உங்கள் கண்டென்ட் வியூவர்ஷிப்புக்கு பொறுப்பு நீங்கள் தான், அதை நீங்கள் தான் பொறுப்பாக மார்க்கெட் பண்ணணும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் சம் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் நீங்கள் பட்ஜெட் கொடுக்கலன்னா அவங்க அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ பி கான்சியஸ் ஆன் யுவர் ப்ரமோஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் ஆன்லைன் ரிலீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஆன்லைனுமே வேறு ஃப்ளேவர் தான் நான் சொல்லுவேன். இது ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணுறதே முதல்ல இல்லாஜிக்கல் தான். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு லிமிட்டட் க்ரௌட் தான் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும்.
பட் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு அன்லிமிட்டெட் ஆடியன்ஸ், அன்லிமிட்டெட் ஸ்க்ரீன்ஸ், அன்லிமிட்டெட் வியூவர்ஷிப் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் அதையும் அப்படியே நெக் டு நெக் கம்பேர் பண்ணாதீங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு படத்தோட போஸ்டர்ஸ் லான்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கூடியிருப்பாங்க, நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்திருப்பாங்க. மற்ற படத்தோட இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ண க்ரியேட்டர்ஸ், டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செலிபிரிட்டிஸை கூட ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் பீப்புள் இன்வைட் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களும் உள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை வந்து யூ ஷுட் யூஸ் இட் ஃபார் யுவர் போஸ்டர்ஸ் லான்ச், ட்ரெய்லர் லான்ச், இதுக்கு யூஸ் பண்ண தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஆன்லைன் ஓடிடி ரிலீஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கண்டென்ட்டாக ரெடி டு லைவ். இது வந்து லான்ச்சிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம், இது வந்து லைவிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கண்டென்ட்டை லான்ச் பண்ணி ரெவன்யூ பார்க்குறதுக்கு ஆன்லைன் இஸ் த பர்ஃபெக்ட் மெத்தட். அண்ட் மேபி வேணால் இந்த ஸ்டேஜை மறுபடியும் இத்தனாம் தேதி இந்த ஓடிடியில் வரப்போகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிக் பாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிக் பாஸில் ஷோ போயிட்டே இருக்கும், திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கமல் வந்தோ இல்லை இப்போ விஜய் சேதுபதியோ வந்து சொல்லுவாங்க, இந்த படத்தோட ட்ரெய்லர் போகுது பாருங்கள். அப்போ எல்லா பிக் பாஸ் ஆடியன்ஸும் அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து முடிச்சிடுவார். தட் இஸ் ஹவு தே லான்ச் தேர் கான்டென்ட். ஸோ இதெல்லாம் வெரி குட் டெக்னிக்ஸ் தட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஷுட் யூஸ். ஏன்னா நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு செலவு பண்ணி மற்ற எல்லாமே எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேஜில் ஒரு மினிமல் ஸ்பெண்ட் பண்ணி யூ கேன் கிக் ஸ்டார்ட் யுவர் லான்ச். ஸோ ஷார்ட் ஃபன்லியோட விஷன் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஷார்ட் ஃபன்லியோட மெயினான விஷன் என்ன அண்ட் கோல்ஸ் என்ன? ஓகே, ஸோ ஷார்ட் ஃபன்லி நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட் ஃபன்லி இஸ் அன் ஓடிடி ஃபார் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு ஆரம்பித்தோம். நம்ம வந்து 2015 இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறோம். வி ஹாவ் அ 10 years ஆஃப் ஜர்னி. ஸோ இந்த 10 வருஷத்தில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்னு நம்ம ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து ஏஐ மைக்ரோ ட்ராமான்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் ஃபன்லையும் நம்ம நிறைய மாற்றியாச்சு. ஷார்ட் ஃபன்லி இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம், உங்கள் கண்டென்ட் எடுத்திருந்தீங்க, நாங்கள் பார்க்குறோம் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், சார் படம் எடுத்துட்டோம், தேட்டர்லேயே போட முடியல, ஓடிடியே வாங்க மாட்டுறாரு, என்ன சார் பண்ணலாம், கம் டு அஸ். நாங்கள் வந்து எங்ககிட்ட வாங்க, உங்கள் படத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். ப்ளஸ் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் அதுக்கு உங்களுக்கு என்ன ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுவும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் ஃபன்லியோட விஷன் என்ன, ஒரு கிரியேட்டரை நாம் மணி மேக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லிக் கொடுத்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறோம். ஒரு நார்மல் கிரியேட்டருக்கும் ஒரு மணி மேக்கிங் விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மார்க்கெட்டில் அவங்க கண்டென்ட்டை பொசிஷன் பண்ணுறது, ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரி மீடியாவோட 360 degree அப்ரோச்சஸில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் 5 years ஆல்சோ we had a plan for 2030 1 million ஃபிலிம் மேக்கர்ஸை இம்பேக்ட் பண்ணணும், 1 million ஷார்ட் ஃபிலிம் கிரியேட்டர்ஸை நம்ம இம்பேக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவலில் அவங்க படத்தை கொண்டு போய் நம்ம ஊர் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் குளோபலாக இருக்கிற ஓடிடிஸ்லையும் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ஹோல் விஷன். ஸோ இப்போ நியூவாக ரிலீஸ் ஆகிற ஃபிலிம் ப்ரமோஷன் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுறாங்க, ஐ மீன் அந்த சர்ச் அல்காரிதம் எப்படி இருக்கும்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சரி, வெரி குட் கொஷின். ஸோ இப்போ ரஜினி நடித்த படம் இன்னும் தேடுவாங்க, கூலின்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி எஸ்கே நெக்ஸ்ட் மூவின்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்கள் படத்தோட டைட்டில் ஆர் நீங்கள் ஒரு டைரக்டரா, இப்போ கௌதம் வாசுதேவன் ஜிவிஎம் கோல்டு மூவிஸ் இந்த மாதிரி வந்து யாருமே உங்கள் படத்தை இந்த டைட்டிலில் தேட மாட்டாங்க. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர், உங்கள் படத்தை டைட்டில் மட்டும் பொசிஷன் பண்ணுறதா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கணும். அந்த படத்தோட கிரியேட்டர்ஸ் ப்ரொஃபைலோ அதை வச்சோ யாரும் தேடி உங்கள் படத்தை வந்து பார்க்க வரமாட்டாங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் நார்மலாக தமிழ் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக ஒரு தமிழ் அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம், இல்லை 100+ 50+ அவார்ட் வின்னிங் தமிழ் ஷார்ட் ஃபிலிம். ஸோ உங்கள் டைட்டிலே இந்த லெவலில் இருக்கணும். அப்படின்னா தான் மக்கள் வந்து உங்கள் கண்டென்ட்டை கிளிக் பண்ணி பார்க்க வருவாங்க. ஸோ ஹோப் திஸ் டிப்ஸ் ஹெல்ப்ஸ் பீப்புள். ஓகே வியூவர்ஸ், நம்ம இது வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்க கொஷின்லாம் நாங்கள் கேட்டு முடிச்சிட்டோம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க கொஷின்லாம் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். For your love and support to Short Family. Thanks.